அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதியை தொடர்ந்து 6ஆம் தேதி சிறு அரசியல் பிரளயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வட இந்தியாவைச் சேர்ந்த பிரபல ஜோதிடர் சச்சின் மல்ஹோத்ரா கணித்திருக்காரு. இவர் என்னெல்லாம் விஷயங்களை கணித்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவை தேர்தலில் 7 கட்டங்களாக நிறைவடைந்த நிலையில் எக்ஸிட் போல் இந்தியா கூட்டணிக்கு மோடியினுடைய கடைசி உளவியல் நெருக்கடி குறித்து விவரித்திருக்காங்க. அந்த முடிவுகள் என்ன மாதிரியாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்சபா தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதியை தொடர்ந்து 6ஆம் தேதி சிறு அரசியல் பிரளயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வட இந்தியாவைச் சேர்ந்த பிரபல ஜோதிடர் சச்சின் மல்ஹோத்ரா கணித்திருக்காரு. பாஜக, காங்கிரஸ், பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ஆகியோரின் ஜாதகங்களையும் அவர் ஆய்வு செய்து தனது கருத்தை பதிவு செய்திருக்காரு. முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிடும் பொழுது காங்கிரஸ் கட்சி தனது வெற்றி இடங்களை இரட்டிப்பாக்கலாம், ஆனால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது அப்படின்னு மல்ஹோத்ரா கணித்திருக்காரு. எதிர்கட்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் உள்கட்சி வேறுபாடுகள் அதிகரிக்கும் அப்படின்னும் அவர் கணித்திருக்காரு. இருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே, திமுக போன்ற சில கட்சிகள் நல்ல வெற்றியை பதிவு செய்யுமா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு கூறியிருக்காரு மல்ஹோத்ரா. ஆனால் சர்ச்சைகள் மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்களை எதிர்கொள்வாங்க அப்படின்னு கணித்திருக்காங்க. அதுதான் இந்த கணிப்பின் ட்விஸ்டே. 2019 மக்களவை தேர்தலை விட பாஜகவுக்கு வாக்கு சதவிகிதம் மற்றும் வெற்றி பெறும் தொகுதி இடங்கள் இரண்டுமே குறைவாக இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கார். பிரதமர் மோடியின் ஜாதகத்தை ஆய்வு செய்த மல்ஹோத்ரா, தற்போதைய சனி பெயர்ச்சி மற்றும் தசாபுத்தி நிலைகள் மோடிக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடும். வாக்கு சதவிகிதம் மற்றும் பாஜகவுக்கு இடங்கள் குறைய மோடி ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சவால்களுக்கு இடையே ஜூன் 6ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான மற்றும் சற்றே சர்ச்சைக்குரிய அரசியல் நிகழ்வு நடைபெறுமா? அதன் பிறகு மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் வாய்ப்பையும் பெறுவார் அப்படின்னு மல்ஹோத்ரா தெரிவித்திருக்காரு. தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் மோடி பதவியேற்க மாட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிசூட்டப்படுவார் அப்படின்னு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்து வருகிறார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்க வாய்ப்புகள் இருப்பதாக சில எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வராங்க. மோடியின் வயது மூப்பு இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜோதிடரின் இந்த கணிப்பு பல்வேறு யூகங்களை கிளப்பியிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது மோடியின் செல்வாக்கு காரணமாகவே பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறுவதாக தெரிகிறது. ஒருவேளை இது உண்மையான தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்தா வேறு ஒருவரை பிரதமர் பதவிக்கு வருவதற்கான பெரிய முடிவை எடுக்க பாஜக, அப்படி இல்லைன்னா RSS தயங்கத்தான் செய்வார்கள் அப்படின்னும் அரசியல் வல்லுநர்களும் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் மக்களவை தேர்தலில் 7 கட்டங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜூன் 1 மாலை இந்திய அளவில் பிரபல செய்தி நிறுவனங்கள் சார்பில் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. 7 கட்ட தேர்தலுக்கு பின்னும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த முடிவுகள் வெளியிடப்படுவதாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் தெரிவித்திருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் முடிவுகளில் பெரும்பாலும் 3வது முறையாக மீண்டும் பாஜகவே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாஜக இந்த முறை அதிக இடங்களை வெல்லும் அப்படின்னும் எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி 350 இடங்களை பெறும் அப்படின்னும் பல எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டு வராங்க. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று டெல்லியில்
டெல்லியில் எக்ஸிட் போல் பற்றி செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸிட் போல் முடிவுகள் கிடையாது, மோடியினுடைய முடிவுகள். மோடியின் மீடியாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபேண்டசி போல் இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. நேற்று கார்கே சொன்னது போல இந்தியா கூட்டணி 295 இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. டெல்லியில் திகார் சிறையில் சரணடைய செல்வதற்கு முன்பாக எக்ஸிட் போல் பற்றி நிருபனர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேற்று வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்துமே போலியானவை அப்படின்னும் என்னால் கூற முடியும். ஒரு கருத்து கணிப்பு ராஜஸ்தானில் மொத்தம் இருக்கிற 25 இடங்களில் பாஜகவுக்கு 33 இடங்களை வழங்கியிருக்கு. பாஜகவுக்கு அதிக இடங்களை வழங்க யாரோ ஒருவர் அறிவுறுத்தியிருக்க வேண்டும். 25 இடங்களில் 33 இடங்களை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வாக்கு எண்ணிக்கை 3 நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஏன் போலியான கருத்து கணிப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான பிரச்சனை. அவர்கள் இயந்திரங்களில் மோசடி செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கூட்டணி கட்சியினர் தங்களுடைய வாக்கு எண்ணும் முகவர்களை முழு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்த விரும்புகிறேன். இறுதி சுற்றில் நாம் தோற்றாலும் அங்கிருந்து வெளியேறக்கூடாது. பெரும்பாலும் தோல்வி முகம் என்று தெரிந்தால் முதல் 2வது மற்றும் 3வது சுற்றுகளில் முகவர்கள் விலகி செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறக்கூடாது. ரேண்டம் பூத்களின் EVM இயந்திரங்களில் VVPAT சீட்டுகளை சரிபார்க்க வேண்டியது அவசியமாகிறது. எக்ஸிட் போல் குறித்து காங்கிரஸ் தலைமையகத்தில் பேசிய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் போலியான மோடியை நியாயப்படுத்தும் முயற்சி அப்படின்னு காங்கிரஸ் கூறுகிறது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகளை நியாயப்படுத்துவதற்காக வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் மன உறுதியை குலைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி விளையாடும் உளவியல் விளையாட்டின் ஒரு பகுதி தான் இந்த எக்ஸிட் போல். அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் வருகிறேன், மீண்டும் பிரதமராக போகிறேன் அப்படின்னு அவர் அதிகாரத்துவத்திற்கு நாட்டின் நிர்வாக அமைப்புக்கு ஒரு சமிக்கை அனுப்புகிறார். மேலும் நியாயமான வாக்குகளை எண்ணும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த அழுத்த தந்திரங்களுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. அதை அடுத்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆதித்ய யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாக்கு எண்ணிக்கையில் அழுத்தம் கொடுக்க பாஜக முயற்சி பண்ணுறாங்க. அதன் விளைவே இப்படி ஒரு எக்ஸிட் போல் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் இருந்து புரிவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான திட்டமிடலுடன் ஜூன் 4 நடக்க போகிற ஓட்டு எண்ணிக்கையை பாஜக அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. சமாஜ்வாதி கட்சி மற்றும் இந்திய கூட்டணியின் வேட்பாளர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கக்கூடிய முகவர்களிடம் இந்த கருத்து கணிப்புகளில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான கண்காணிப்பில் ஈடுபட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் போல் முடிவுகளை நாங்கள் நிராகரிக்கிறோம். உண்மையான மக்களின் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அன்று வரும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான சாந்தனு சென் இது குறித்து பேசும்போது, பெரும்பாலான கருத்து கணிப்புகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு கணித்திருந்தது. ஆனால் உண்மையான முடிவுகள் என்னவென்று நாம் அனைவருமே அறிவோம். திரிணாமுல் காங்கிரஸ் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற்றது. அதுபோல இப்போதும் மாநிலத்தில் 30க்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கட்சியின் தலைவர் சாந்தனுவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். சட்டா பஜாரில் ரூபாய் 6 லட்சம் கோடிக்கு பந்தயம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு கொண்டாடப்பட்டிருக்கு. அதாவது ராஜஸ்தான் பலோடி நகரில் கடந்த 1952 ஆண்டில் சட்டா பஜார் என்ற சூதாட்ட அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பின் தலைமையில் நாட்டின் பல்வேறு நகரங்களில் சூதாட்ட அமைப்புகள் செயல்பட்டு வருது. சட்டப்பேரவை மக்களவை தேர்தலின் போது சட்டா பஜார் சூதாட்ட அமைப்புகள் கருத்து கணிப்புகளையும் நடத்துறாங்க. இதன்படி தற்போதைய மக்களவை தேர்தலில் ராஜஸ்தானின் பலோடி, மகாராஷ்டிராவின் மும்பை, குஜராத்தின் பாலன்பூர், சூரத், கர்னால், மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா, மத்திய பிரதேசத்தின் இந்தூர், கர்நாடகாவின் பெலகாவி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த சட்டா பஜார் சூதாட்ட அமைப்புகள் கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கு. ஒரு மக்களவை தொகுதியில் சுமார் 40 முகவர்கள் கருத்து கணிப்பு நடத்தி ராஜஸ்தானின் பலோடி நகரில் இருக்கக்கூடிய தலைமை சூதாட்ட அமைப்புக்கு புள்ளி விவரங்களை அளித்திருக்காங்க.
கணித்திருக்காங்க. ஒட்டுமொத்த சட்ட பஜார் சூதாட்டமைப்புகளின் புள்ளி விவரங்களின்படி பாஜக தனித்து 303 தொகுதிகளில் வெற்றி பெறும், மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 64 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. இவற்றை மையமாக வைத்து பல்வேறு நகரங்களில் சுமார் ரூபாய் 6 லட்சம் கோடி முதல் 7 லட்சம் கோடி வரைக்கும் சூதாட்டம் நடைபெற்று வருவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. இதே போல காங்கிரஸ் 50 தொகுதிகளை வென்றால் 33 பைசா, 60 தொகுதிகளை வென்றால் 1.15 ரூபாய், அதற்கு மேற்பட்ட தொகுதிகளை வென்றால் 1.40 ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், முக்கிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பெயர்களிலேயும் சூதாட்டத்தை நடத்துகிறோம், அதற்கு பெரும் தொகை கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சட்ட பஜார் சூதாட்ட வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க.